கமெண்டில் யார் ஸ்ரீ மருதமலை மீன லக்கணத்தில் சனி கேது 7ஆம் இடம் கன்னியில் ராகு சந்திரன் எனக்கு தோஷமா சார்? அதாவதுங்க மருதமலை, தோஷம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. என்ன காரணம் கேட்டிங்க அப்படின்னா, மீன லக்கணத்திலே சனியும் கேதுவும் இருக்கிறது பாவக்கிரகம் தானே. திரிகோணத்தில் பாவக்கிரகங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. அதனால் தோஷம் அப்படின்னு சொல்ல முடியாது. இது கொஞ்சம் ஒரு திருமணத்துக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகக்கூடிய ஒரு நிலை தான். ஆனால் இது பெரிய சேதாரத்தை செய்யும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இடம் இல்லை. என்ன காரணம் கேட்டிங்க அப்படின்னா, என்ன தான் சனி மீன லக்கண ஜாதகக்காரங்களுக்கு லக்கணத்தை இருந்தாலும் அவர் கேதுவை கூடி இன்னும் சந்திரன் அங்கே இருக்காருன்னு கொடுத்துருக்கீங்க 7ஆம் வீட்டில். சந்திரன் அந்த வளர்பிறை சந்திரனா தேய்பிறை சந்திரனா அப்படிங்கிறத நீங்கள் பதிவிடலை. அதனால் மீதம் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குது? நீங்கள் தோஷமானு கேட்டிருக்கீங்க, என்ன தோஷம் அப்படின்னு கேட்கலையே. தோஷமானு தான் கேட்டிருக்கீங்க. 7ஆம் இடம் கன்னியில் ராகு சந்திரன் எனக்கு தோஷமா? தோஷமா அப்படின்னா தாமத திருமண கிரகநிலை அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் கேட்டிருக்கீங்க தோஷமா அப்படின்னு. அப்போ திருமணத்துக்கு நீங்கள் தோஷமானு கேட்க வரீங்க. 7ஆம் வீட்டை சனி பார்க்காரு, 7ஆம் வீட்டை ராகுக்கு சம்மந்தப்படுதாங்க. அப்போ கிரகண தோஷமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா 7ஆம் வீட்டு அதிபதியினுடைய நிலையை எடுத்து பார்த்து தான் முழு பலனையும் சொல்ல முடியும். அப்போ உங்களுக்கு ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறதுனால ஒரு பெரிய தோஷம்னு சொல்கிறதுக்கு இந்த இடத்துல இடம் இல்லை. ஏன்னா அவர் வளர்பிறை சந்திரனா தேய்பிறை சந்திரனா அப்படிங்கிறத முழுமையாக ப்ரிடிக்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் முழுமையான ஜாதகத்தை பதிவிடலை. ஒரு 4 கிரகத்தை கொடுத்துட்டு கேட்குறீங்க. இது சப்போஸ் ஒரு வேளை வளர்பிறை சந்திரனாக இருந்தது அப்படின்னா அது மிகப்பெரிய தோஷம் கிடையாது. சனியுடைய பார்வை கூட மிகப்பெரிய கெடுபலன்களை அந்த அமைப்புக்கு செய்யாது. என்ன காரணம் கேட்டிங்க அப்படின்னா, மீன லக்கணத்துக்கு 11ஆம் வீட்டு லாபாதிபதியாக சனி வந்துடுவார். இந்த சனியுடைய பார்வைக்கும் நான் அடிக்கடி விளக்கம் கொடுத்துருக்குறேன். லக்கணத்துக்கு அவயோக கிரகமாக சனி பார்வை சர்வநாசத்தை செஞ்சே தீரும். இந்த நிலை கெடுக்காது. என்ன கொடுக்கறதுக்கு லேட் ஆகும். கெடுக்காது, கொடுக்கறதுக்கு லேட் ஆகும். ஆனால் இதில் இன்னொரு அமைப்பும் இருக்குதுங்க. 5ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் வளர்பிறை சந்திரனாகவே இருந்து 7ஆம் வீட்டு சந்திரனுடைய பார்வை சனிக்கு கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. 2ஆம் அதாவது முதல் திருமண அமைப்பு அப்படின்றத விட 2வது திருமண அமைப்பே ஜாதகத்தில் வலுவாக இருக்கும். ஏன்னா வளர்பிறை சந்திரனுடைய பார்வை சனிக்கு கிடைச்சிடும் பார்த்தீங்களா. அதான் அப்போ மருதமலை உங்களுக்கு மீன லக்கணத்தில் சனி கேது 7ஆம் இடம் கன்னியில் ராகு சந்திரன் தோஷமானு கேட்டுக்கிங்க. அப்போ உங்களுக்கு தோஷம் இருக்குது. ஆனால் 7ஆம் வீட்டு அதிபதியினுடைய நிலையை சீர்தூக்கி பார்த்து தான் கட்டாயம் முழுமையாகவே தோஷம் உங்களுக்கு இருக்க தான் செய்யுது அப்படிங்கிறது நான் உறுதலாக சொல்ல முடியும். இது மிகப்பெரிய தோஷம் கிடையாது. 7ஆம் வீட்டில் ராகுக்கு சம்மந்தப்பட்டாலுமே உங்களுக்கு 11ஆம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய சனி இந்த நிலையில் இருக்கிறது ஒரு வேளை நல்லது தான். நல்லா புரிஞ்சுக்கிடணும். லக்கணம் அப்படிங்கிறது திரிகோணம் கேந்திரம் ரெண்டுக்கும் முக்கியத்துவம் வைக்கும். அதனால் திரிகோணத்தில் பாவக்கரங்கள் இருக்கக்கூடாது அப்படின்ற அடிப்படையின் கீழே சனியும் கேதுவும் லக்கணத்தில் இருக்கிறது குத்தந்தான். லக்கணம் கெடும். ஆனால் அந்த சனி கேதுவோட கூடுதல்னால சனியினுடைய உக்கிரங்கள் கொஞ்சம் குறையும். சனி உங்களுக்கு ஒரு அவருடைய தசா புத்தி பீரியட் வரும்போது சனி ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களே செய்வார். இன்னும் என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது நமக்கு முழுமையாக தெரியல. அதனால் மருதமலை நீங்கள் இந்த சனி சந்திரன் பார்வை அப்புறம் ராகுகேதுவை கூடியிருக்காங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. இதனால் பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனால் ஒரு மிகப்பெரிய பாதிப்புகள் கிடையாது. இது ஒரு சின்ன ஒரு 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 என்ன சொல்கிறது, பைக்கில் போகையில் கீழே விழுந்துட்டீங்க, ஒரு சின்ன சர்க்கிள் ஏற்பட்டுச்சு, கை காலில் உரசிருச்சு, அது அப்படி காயம் ஆறிடும். அந்த தழும்பு காயம் வேணால் இருக்கலாமே தவிர பெருசாக ஒன்றும் ஆகாது. நான் என்ன சொல்கிறேன்னா, கை கால் முறியலாம். கை கால் முறிஞ்சால் தான் நம்ம யோசிக்கணும். சும்மா கிராச்சர் தானே, சரிங்களா? உரசல். அதனால் அந்த உரசல்லாம் வரத்தான் செய்யும். 7ஆம் வீட்டில் போய் சனி பாவக்கிரகம் பார்த்து 7ஆம் வீட்டில் பாவக்கிரகம் இருந்து சனியோட பார்வையும் கிடைக்கும்போது உரசல்கள் இருக்கும். உரசல்னால் என்ன? ஒரு சின்ன திருமண விஷயங்களில் பிரச்சனைகள் போகிறது சகஜம்தான். ஆனால் 7ஆம் வீட்டு அதிபதியினுடைய சீர்தூக்கி பார்த்து தான் முழுமையான பலனை சொல்ல முடியும். நன்றி. உங்களுக்கு இந்த கேள்விக்கு மிகப்பெரிய பாதிப்பில்லை அப்படின்னா சொல்லலாம். வணக்கங்க.